ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறது. வெறும் அறிவிப்புகளாக மட்டும் இருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. மழை வெள்ளத்தை அதே போல பேரிடர்கள் எல்லாம் மிக மோசமாக கையாண்டிருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒன்றிய அரசினுடைய தமிழர் விரோத நடவடிக்கைகள் இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக, மத்திய மாநில அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சி, அஇஅதிமுகவினுடைய கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் 40க்கு 40 என்ற அடிப்படையில் தமிழகத்திலிருந்து துவங்கும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். நடைபெறவிருக்கிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிற அந்த தேர்தல் அஇஅதிமுக எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதான் அது ஒவ்வொரு கூட்டணிகளையும் அப்போது இருக்கிற அரசியல் சூழலை அனுசரித்தும் எடுக்கப்படுகிற முடிவு. இந்த முறை திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். திண்டுக்கல் தொகுதி மட்டுமல்ல, 40 தொகுதியுமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. அந்த அடிப்படையில் திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு நல்ல வலுவான கட்டமைப்புள்ள தொகுதி. அந்த தொகுதியிலே ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும். 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் அதில் எந்த மாற்றமும் வரவே இல்லை. எனவே திண்டுக்கல்லை ஒரு முன்னேற்றத்தின் அடிப்படையில் அதை தமிழ்நாட்டுடைய முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுகிற வகையில் எஸ்டிபிஐ கட்சி திண்டுக்கல் தொகுதியிலே நாங்கள் பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகிறோம். மத்தியானம் 3 மணிக்கு எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுடைய தேசிய பொறுப்பாளர்கள் முன்னிலையில் எங்களுடைய மாநில தலைமை செயற்குழு யார் வேட்பாளர் என்கிற முடிவை எடுக்கும். 3 மணிக்கு ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவரும் 3 மணிக்கு எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து அந்த செய்திகளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.